ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஏன்டா தீனா, பாம்பு பசியில் இருக்குன்னு சொல்லி பாலை கொடுத்த கதையாக தானே இருக்குது. நம்மகிட்டயே பாலை வாங்கி குடிச்சு நம்மளையே கொத்த வருது. இது சும்மா விடக்கூடாது தீனா, அந்த குத்திலாம் முடிவு பண்ணிட்டேன். பைக்கத்தான் வச்சு படங்காட்டுவோம் ஏரியா உள்ளார. பைக்கத்தான் வச்சு பைக்கத்தான் வச்சு படங்காட்டுவோம் ஏரியா உள்ளார. வெயிட்டா இருப்போம், வாயத்தான் விட்டா உன்ன பிரிப்போம், வாயத்தான் விட்டா உன்ன பிரிப்போம். எங்க ஏரியால மாசாத்தான் இருப்போம், வாய முட்டன்னா மூஞ்செல்லாம் உடைப்போம். ஏரியா உள்ளார தௌலத்தான் நடப்போம், சைட்டை போட்டுட்டு ஜாலியா இருப்போம். பைக்கத்தான் வச்சு படங்காட்டுவோம் ஏரியா உள்ளார. வெயிட்டா இருப்போம், வாயத்தான் விட்டா. ஹலோ விக்கி ப்ரோ, யாருன்னே தெரில. பாகுபலி படத்துல போட்ட பாதி கட்டப்ப கிடைக்க வந்த காளைய கூட்ட மாதிரி வீட்டு வாசல்ல மைக்கு கிடந்தாங்க. அட உங்களுக்கு தான் தெரியுமே நம்ம டீ அதிகமாக குடிப்போன்னு. போட்டு வச்சது டீல ஆளுக்கு ஒரு கப்பு டீ ஊற்றி கொடுத்தனா ஓகே வந்தா ப்ரோ கேட்டேன். அதுக்கு போய் கடத்திட்டு வந்தாங்க ப்ரோ. டீல சுகர்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. எதுக்கு கிட்ட போன எனக்கே தெரில ப்ரோ. ஆமா, டீ கடைக்கு மாஸ்டர் தொலைவிட்டு இருந்தேன். நீ வசமா சிக்குன, அதான் அவனை தூக்கிட்டு வர சொன்னேன். போன் சார்ஜ் போட போறீங்களா? சி டைப். அதை வர்றா உட்காந்துருக்க நான் யாருன்னு தெரியுதா? ஏன் தெரியல. முள்ளிக்கால் பேண்ட், முக்கா கை சட்டை, நெத்தில பட்ட, இதெல்லாம் பார்க்கும் போதே தெரியுது. என் கண்ணு முன்னாடி தானே இருக்கீங்க, எப்படி தெரியாம போகும்? ஈசனே, அப்ப இதுக்கு முன்னாடி நீ பார்த்ததே இல்லையாடா? ஆமாண்ணே, அப்கோர்ஸ். அத விடுறா, அந்த ஒயிட் பவுடர் பத்தியாச்சும் தெரியுமா? ஒயிட் பவுடர், ஒயிட் பவுடர், ஒயிட் பவுடர், ஒயிட் பவுடர். டிக்கி ப்ரோ, நீங்க எங்க உங்களே கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டாங்களா? டீ கடைக்கு ஆள் இல்லைன்னு பாத்தீங்களா? சொல்லவே இல்ல. டேய், நீ சொல்றா, அந்த ஒயிட் பவுடர் பத்தி உனக்கு தெரியுமா?
ஒயிட் பவுடரா? அண்ணே, குழந்தைங்க குடிக்கிற பால் போடுறோம், பொண்ணுங்க போடுற மேக்கப் போடுறோம், எல்லாமே ஒயிட் தான். உனக்கு என்ன ஒயிட் போடணும்னு சொல்லு, நான் தெளிவா சொல்றேன். அப்ப உங்க 2 பேத்துக்கும் இந்த ஏரியால சப்ளை பண்ற ஒயிட் பவுடர் பத்தி ஒண்ணுமே தெரியாது. பப்பா பசங்களாடா நீங்க. ஏரியால விக்கிற ஒயிட் பவுடரை பத்தி கேக்குறீங்களா? இத முன்னாடியே சொல்லியிருந்தா நானே சொல்லிருப்பேன். என்ன ஆமாண்ணே, அவன்கிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் தெளிவா கேட்டாதான் ஆன்சர் சொல்லுவான். விக்கி ப்ரோ வேற லெவலு, என்ன பத்தி என்னமா புரிஞ்சு வச்சிருக்காரு. இந்த வியாக்கியானம்லாம் ஒண்ணும் வேணாம். அங்க உட்காந்துருக்கல, இப்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டீல. அந்த ஒயிட் பவுடர் பத்தி சொல்லுங்கடா. ஒயிட் பவுடரா? அட, நேத்து காலைல கூட ஒருத்தன் வந்தானே, எனக்கு தான் தேவைப்படாதுன்னு பக்கத்து தாண்டி கைமாத்தி விட்டேன். டேய், என்னடா சொல்ற? கை மாத்தி விட்டுட்டியா? ஆனா ஆமாண்ணே, அந்த டைம் நான் கூட அவன் வீட்டுல தான் இருந்தேன். ஒரு பழைய சைக்கிள்ல ஒயிட் சாக்ல ஒயிட் பவுடர் கொண்டு வந்தான். கொகேன் 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 கொகேன். பழைய சைக்கிளா? ஏண்டா நம்ம ஆளுங்க பழைய சைக்கிள்ல கூட பொருளெல்லாம் சப்ளை பண்றானுங்க. இருக்கலாம் பாஸ். நம்ம பசங்க டிரான்ஸ்போர்ட் சார்ஜை குறைக்கிறதுக்காக 4 கிலோமீட்டர் நடந்து போய் பொருளை சப்ளை பண்ணிட்டு வருவோம். ஆமாண்ணே, பழைய சைக்கிளில் ஒயிட் சாக்கு, அந்த சாக்குக்குள்ள ஒயிட் பவுட்ரு, கோலப்பொடின்னு ஒருத்தர் கொண்டு வந்தானே. கோலப்பொடி வாங்கம்மா, கோலப்பொடி கோலப்பொடி வாங்கம்மா, கோலப்பொடி வாங்கம்மா, கோலப்பொடி. ஹலோ, இவன் கோலப்பொடி வச்சு என்ன பண்ண போறான்? இவனுக்கு தான் கோலமே போட தெரியாதே. அதான் பக்கத்து வீட்டு ஆண்டி கேட்டுச்சுன்னு கை மாத்தி விட்டுட்டேன். என்னடா, நான் கரெக்டா தானே சொல்லியிருக்கேன்? விக்கி ப்ரோ, நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அவன் கழுத்துல காவி கலர் துண்டு போட்டிருந்தான், அத மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க. ஷபா. டேய், அந்த தண்ணி லேப்டாப்பையும் எடுத்துட்டு வாங்கடா. அவ்வளோதாங்க, ஸ்க்ரீன் இதோட முடிக்கிறோம். ஓப்பன் பண்ணா அதுல இருந்து குடோனை அப்படியே லாங் ஷாட்ல காட்டுறோம்.
டே யாரா அவனுங்க? விவரம் உள்ள பசனுங்களா இல்ல விவரம் இல்லாத பசனுங்களா? ஏதோ சுயில ஃபுட் டெலிவரி பண்ற மாதிரி வீட்லயே கொண்டு வந்து பொருளை கொடுக்குறானுங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாடா? அண்ணே கரெக்டா கெஸ் பண்ணீங்க. டெலிவரி தான், ஆனா ஸ்விக்கி இல்ல, ஜொமேட்டோ. ஆமாண்டா, இது ரொம்ப முக்கியம். டேய், இவனுங்கிட்ட பவுடர்லாம் ஒண்ணுமே இல்லடா. நான் ஒரு கேள்வி கேட்டா இவனுக்கு ஏதோ பதில் சொல்றானுங்க. நானே அசந்து போயிட்டேன்னா பாரு. ஃபர்ஸ்ட் டைம்டா, ஃபர்ஸ்ட் டைம் பவுடரே போடாம போதை தலைக்கேறுது. இவனுக்கு ஒன்று முதல்ல வீட்டில் விட்டுவாங்கடா. அண்ணா நீங்க ஏதோ ஒயிட் பவுடரை தொலைச்சி தேடி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க வேணா அந்த ஒயிட் பவுடரை கண்டுபிடிச்சி தரத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஒரு ஒத்தாசைக்கு. அப்பா ஈசனே, உதவி தேவைப்படும் போது நானே சொல்லி அனுப்புறேன். இப்ப நீங்க போலாம். அண்ணே நீங்க ரொம்ப ஸ்மூத்தானடா அண்ணே. அண்ணே அண்ணே என்னடா சரக்கு வேணுமா? டீனே. டேய், நல்ல டீ கடையா பார்த்து இவனுக்கு 2 பேத்துக்கு டீ வாங்கி கொடுத்து கையில கொஞ்சம் காசு கொடுத்து முதல்ல வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்கடா. டேய் குண்டு பசங்களா, அண்ணன் பூஸ்ட் வாங்கி தர சொன்னாரு. போங்கடா. டேய் என்ன போடு. சொல்றா. வீரண்ண ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃப்னு வருதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. சரி அதை விடு, இப்போயாவது ஃபோன் எடுத்தியே. பவுட்ரு விஷயமா பசங்க யாருன்னு தேடிட்டு இருந்தீல? ஆமாம். பசங்க ஃபோட்டோ கிடச்சிருச்சு, உனக்கு சென்ட் பண்ணியிருப்பேன் பாரு. சரி பார்க்குறேன் மறக்காமல் பாருண்ணே. பார்க்குறேன். தம்பி, கதையெல்லாம் நல்லா இருக்குப்பா கேட்ட வரைக்கும். சார் தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். தம்பி கதையெல்லாம் நல்லா இருக்குப்பா, ஆனால் அந்த கதையில் வர ட்விஸ்ட்டு மட்டும் நீங்கள் சொல்லவே இல்லையே. சார் அந்த ட்விஸ்ட்டை மட்டும் ஸ்க்ரீன் லாஸ்ட்டில் சொல்லான்ட்டு இருக்கேன். நீங்கள் மனசு வச்சிங்கன்னா முடியும் சார். கதையே நல்லா தான் இருக்குப்பா, கண்டிப்பாக ட்விஸ்ட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பண்ணுறோம். ஓகே சார், தேங்க்யூ சார். நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க, மற்றெல்லாம் பார்த்துக்கலாம். பவுட்ரு விஷயமா பசங்க யாருன்னு தேடிட்டு இருந்தீல? பசங்க ஃபோட்டோ கிடச்சிருச்சு, உனக்கு சென்ட் பண்ணியிருப்பேன் பாரு. மறக்காமல் பாருண்ணே. டேய் வாடா. வணக்கண்ணே. யாரு? நம்ம பையன் தான். விசாரிச்சியா? இல்லை விசாரிச்சிட்டானே. நம்ம கேங்கில் சேரணும்னு ஆசைப்பட்றான். எல்லாம் விசாரிச்சிட்டியா? அதெல்லாம் எதுவும் பிரச்சனை வராது. இல்லை விசாரிச்சிட்டேன்.
இந்த ஒரு மாசமா நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, தோ இவன் தான் வீரன், இந்த கேங்கோட லீடர். இவனை சுத்தி எப்பயுமே 14 பேர் இருண்டே இருப்பாங்க. இவனுக்கு இந்த லோக்கலா பண்ற அடிதடி, வெட்டுக்குட்டு, கட்ட பஞ்சாயத்து இது எல்லாத்துக்கும் மேல பெரிய ஆளுங்களோட சேர்ந்து பண்ற பவுடர் பிசினஸும் மறைமுகமா இருக்கு. அந்த பவுடர் தான் நம்ம தூக்க போறோம். இந்த வீரங்கிட்ட இருந்து தான் நம்ம பவுடர் எடுக்க போறோம். எப்படியாவது உன்னாலே என்னாலே மட்டும் தனியா பண்ண முடியாது. நம்ம ராபர்ட்டை கூப்பிட்டுக்கலாம். நான் சொன்னா நிச்சயம் வரமாட்டான். அதே ஒரு நண்பனா நீ சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுக்குவான். இந்த பவுடர் தூக்கணும் உருவாரத்துக்குள்ள அவங்க ஆளுங்க கண்ணை மூடிட்டு உங்களை தூக்கிடுவாங்க. நீங்க கண்ணை முடிச்சு பார்க்குற அந்த நொடி வீரன் உங்க முன்னாடி நிற்பான், இந்த பவுடரை பத்தி விசாரிப்பான். அந்த நிமிஷம் நீயும் ராபர்ட்டும் உங்க ஆட்டிடியூட் மொத்தத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த ஃபோனில் ஒரு ஜாமர் செட் பண்ணியிருப்பேன். அந்த ஜாமர் என்ன பண்ணும், அப்புறம் நீங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணிக்கணும். எப்படியும் இந்த பிளான் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆனால் நம்ம 3 பேர் கையிலையும் ஆளுக்கு 25 லட்சம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ வெற்றி, நீ என்ன பண்ண போற? ரொம்ப நாள் ஒரு கதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இப்போ தான் ஒரு நல்ல கதை மாட்டிருக்கு. ப்ரொடியூசரை பார்க்க போகிறேன். நான் ப்ரொடியூசரை மீட் பண்ணி இந்த கதையை கரெக்டாக சொல்லி முடித்தா நம்ம 3 பேர் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். இந்த பிளான் நான் சொன்னபடி முடிஞ்சா. தீனா, வீரன் நம்மனா வேலைக்காகாது, எதுக்கும் நம்ம பசங்களை இறக்கிடலாம். போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. போன் எடுத்தானா இல்லையா? பாபினா அவன் லைன்ல தான் இருக்கான். என்ன வீரா, இருக்கியா? அண்ணா இருக்கிறோங்கண்ணா. நீ இருந்துக்கோ. பவுட்ரு கையை விட்டு போய் 1 மாசம் பக்கம் ஆச்சு. இந்த பவுடர் பத்தி விசாரிச்சியா இல்லையா? அண்ணா விசாரிச்சுட்டே இருக்கிறேங்கண்ணா. மொத்தங்கண்ணா வந்துட்டுங்க வீரா. எண்ணி 6 நாள் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள பவுடர் என் கைக்கு வரணும். இல்லை பவுடர் காணாமல் போன மாதிரி நீயும் காணாமல் போயிடும். பார்த்துக்கோ. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே நடக்காது. என்னை நம்பிட்டீங்கல்ல, பவுடரும் காணாம போன பசங்களையும் கொண்டு வந்து சேர்த்த வேண்டியது என் வேலை. எலி 2 ஏமாளின்னு நினைச்சு புலிவாலை பிடிச்ச கதையால இருக்கு. இனி புலிவாலை விட்டா